ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட தோட்டம். இதில் வந்து மணத்தக்காளி கீரை போட்டிருக்கோம். மணத்தக்காளி கீரை வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அதாவது நம்ம டாக்டருங்கள்ட்ட போய் காசு கொடுத்து மருந்து மாத்திரைன்ட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மணத்தக்காளி கீரையை வந்து சூப் வச்சு குடிக்கலாம். ரொம்ப 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 நல்லது. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா, வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணுக்கு. இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து அந்த இலைகளையே பறித்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட கொஞ்சோண்டு தண்ணி, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையும் அது கூட நல்லா நச்சு அது கூட போட்டு ஒரு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நம்ம இருத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா வயிறு புண்ணுக்கு அவ்வளவு நல்லதுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரைகளை பறித்து நம்ம சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் அந்த மணத்தக்காளி கீரையில் காய்களாக இருக்கும், அந்த காய்களை பறித்து நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் அந்த தண்டுகள்லாம் இருக்குல்ல, அதில் பொடி தண்டாக எடுத்து தக்காளி சட்னி வைக்கிற மாதிரி அந்த தக்காளி, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா